வெல்கம் டு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி. இன்றைக்கி வந்து உங்கள் லவ் லைஃப்பில் வந்து ஃப்யூச்சர் டுகெதர்னஸ் அதை பற்றி ஒரு டீட்டெயில் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஃப்யூச்சரில் உங்களுடைய லவ் லைஃப் வந்து எப்படி இருக்கும், உங்களுடைய அதாவது அந்த டுகெதர்னஸ் அந்த இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு 8 கார்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உங்கள் பர்சன் நேமை வந்து 3 டைம்ஸ் சொல்லுங்கள். அவங்க எனர்ஜியோட கனெக்ட் ஆகிக்கோங்க. நீங்கள் வந்து மனசை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி கூட நீங்கள் குடிச்சிட்டு கொஞ்சம் காமான எனர்ஜிக்கு வந்ததுக்கப்புறம் ரீடிங்கை கண்டினியூ கொடுத்துக்கலாம். கொஞ்சம் பாஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தால் தான் ரீடிங் வந்து எனர்ஜி வந்து கணக்கு. இப்போ கார்டை ரிவீல் பண்ணிக்கலாம். ஓவரால் கார்டு எனர்ஜி வச்சு பார்க்கும்போது கனெக்ஷனோட கரண்ட் எனர்ஜி வந்து கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், அதாவது ஸ்டெபிலிட்டி பொட்டென்ஷியல் இருக்குது. பட் வந்து ஒரு மெச்சூரான எனர்ஜியாக தான் தெரியுது. ஆனால் வந்து எமோஷ்னல் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா எமோஷ்னல் கார்ட்ஸ் வந்து எந்த ஒரு கார்டுமே வரல. ஸோ ப்ராக்டிக்கலான ஒரு பாண்டாக தெரியுது. ஸோ லாங் டேர்ம் மெட்டீரியல் பேஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பாக தெரியுது. பட் ஆனால் வந்து எமோஷ்னல் பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இல்லை. ஸோ மோர் ப்ராக்டிக்கலாக இருக்குது. அதே மாதிரி அவங்களோட எனர்ஜி பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஈகோ கிளாஷில் இருக்காங்க. ஸோ அதாவது நம்ம ஜெயிக்கணும் இல்லை தோக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஆனால் வந்து அவங்க லவ் இருக்குது. பட் ஆனால் லவ் இருக்கிறதுனால இதை வந்து நான் இழக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃப் பேட்டர்னாக தெரியுது. பட் ஆனால் வந்து சடன் சேஞ்சஸ், அதாவது என்ன சொல்கிறது, கமிட்மெண்ட் வந்து ஃபிக்ஸ்டு எனர்ஜி உங்ககிட்ட இல்லை. ஸோ டைமிங் டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி ஃபேக்டரில் வந்து அதாவது என்ன சொல்கிறது, ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர்னு பார்க்கும்போது நியூ பிகினிங், அதாவது நியூ பிகினிங் சான்ஸ் இருக்குது. ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு, சாலிடாக வந்து ஒரு ஆஃபர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீபில்ட் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. அப்டக்கல்னு பார்க்கும்போது ஈகோ ப்ரொடெக்ஷன், அதாவது கான்ஸ்டன்ட் ப்ரூவிங். ஸோ காம்படிஷன் எனர்ஜி அதிகமாக இருக்குது, அது தெரியுது கார்டில். க்ரோத் பொட்டென்ஷியலை பார்க்கும்போது ரொம்ப பொறுமை தேவை. ஸோ கன்சிஸ்டன்சி வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து எஃபோர்ட் போடணும். 2 சைட்லேருந்து எஃபோர்ட் பேஸ் ரிலேஷன்ஷிப்பு. ஸோ வந்து ஃபாஸ்ட் ரொமான்ஸ் இல்லை. ஸோ ஸ்லோவாக வந்து பில்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனல் அவுட்கம் வந்து டெத் கார்டு வந்துருக்கிறதுனால ஓல்டு வெர்ஷன் ரிலேஷன்ஷிப்பு எண்டு. ஸோ நியூ வெர்ஷன் ஸ்டார்ட்டு. ஸோ கம்ப்ளீட் எண்டிங் க்ளோஷர் இருக்குது. ஸோ சேஞ்சு வந்து அன்அவாய்டபுள். மாற்றத்தை வந்து யாராலையுமே வந்து தடுத்து நிறுத்த முடியாது. கண்டிப்பாக வந்து அந்த சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ சேம் பேட்டர்ன் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா எண்டிங் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ என்ன சொல்கிறதுனா, ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு டுகெதர்னஸ் வருது அப்படின்னா இப்போ ஒரு பிக் சேஞ்ச் வந்து வரும். ஸோ நீங்கள் உங்கள் எனர்ஜியோட கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி யூனிவர்சல் கைடன்ஸுக்கு மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி, இன்ஃபனைட் பிளெஸிங், கிவ் யுவர் சோல்.
தேங்க்யூ.